இஸ்ரேலின் டெல்-அவில் இருக்கும் பிரதமர் அலுவலகத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தை தாக்கியதில் தற்பொழுது பெஞ்சமின் நெதன்யாகுவின் நிலை என்ன? உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்துவிட்டாரா என்பது கேள்விக்குறி. தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். எமது காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தயானி ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்கியதில் ஈரான் தன் நாட்டு தலைவரை இழந்திருந்தும் பின்வாங்கவில்லை. பழிக்கு பழி என்பது போல சரிக்கு சரியாக இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது ஈரான். ஹைபா துறைமுகம் என்பது இஸ்ரேலின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம். இந்த துறைமுகம் மிகுந்த இராணுவத்தன்மை இருக்கக்கூடியதாக இஸ்ரேலினுடைய கடற்படை தளம். அந்த துறைமுகத்தையும் கடற்படை தளத்தையும் குறிவைத்து ஈரான் தற்பொழுது ஏவுகணைகள் ஏவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுக்கு தாக்க முடிந்த அந்த வரம்புக்கு உட்பட்ட பகுதியில்தான் இஸ்ரேல் நாடு இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் 2000 2500 கிலோமீட்டர் வரை தாக்க முடியும். அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை நேரடியாக ஈரானுக்கு குறிவைக்க முடியாவிட்டாலும் கூட இஸ்ரேலில் எந்த ஒரு பகுதியையும் விட்டு வைக்காமல் தாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை கொண்ட ஏவுகணைகள் ஈரானின் கைவசம் இருக்கிறது. இருந்தும் ஈரானுடைய ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து நிறுத்தக்கூடியதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. அப்படி இருந்தும் இஸ்ரேலினுடைய பிரதமரின் அலுவலகம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய முக்கியமான கடற்படை தளங்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஈரான் இந்த மோதலிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்பது தெரிகிறது. சரிக்கு சரியாக பதிலடி கொடுக்க ஈரான் முன் வந்திருப்பதும் தெரிகிறது. ஏற்கனவே வளைகுடா நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் அந்த நாடுகளுக்குள் இருக்கும் அமெரிக்க படை தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது ஈரான். தொடர்ந்தும் அந்த தளங்களை இடைவிடாமல் தாக்க முனைந்து கொண்டிருக்கிறது. ஏவுகணைகள் மட்டுமல்லாமல் ட்ரோன்களை பயன்படுத்தியும் பல அதிரடி தாக்குகள் அமெரிக்க படைத்தளங்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தளங்கள் மட்டுமன்றி படை வீரர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஈரானை நோக்கி இஸ்ரேலிலிருந்து அலையாக ஏவுகணைகள் அனுப்பி கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்குள்ளாக சென்று தாக்கக்கூடிய விதமான ஏவுகணைகளையும் ஈரான் தற்பொழுது தயார் செய்கிறது. கடந்த ஆண்டு 12 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த போரின் போதே இஸ்ரேலின் எல்லைக்குள்ளாதாக சென்று தாக்கக்கூடியதாக பல்வேறு ஏவுகணைகளை ஈரான் வெற்றிகரமாக செலுத்தியிருந்தது. ஈரானிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிளாஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் நாட்டுக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கட்டிடங்களையும் தாக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாக தெரிய வருகிறது. ஈரான் தன் நாட்டின் தலைவர் ஆயத்துல்லாவை இழந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை குறிவைத்திருப்பது தெரிவாகிறது. ஏற்கனவே லெபனான், சிரியா என இந்த யுத்தத்தின் நீடிப்பு தொடர்வதற்கான சூழ்நிலை உருவாகி இருந்தும் இதே நேரம் புதிய நாடுகளும் இந்த யுத்தத்துக்குள் நுழைய தொடங்கியிருக்கின்றன. இந்நிலையில் ஈரானுடைய ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகள் இஸ்ரேலிடம் இருந்தாலும் குறிப்பிட்ட எல்லை வரைதான் அந்த வான் பாதுகாப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும் போது இஸ்ரேலுக்கு மிக பாதிப்பை ஈரான் ஏற்படுத்தும் என்பது புரிகிறது. அமெரிக்காவை கூட தாக்கக்கூடிய வகையில் ஈரானிடம் ஏவுகணைகள் இருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் தெரிந்த விடயமே. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.